வணக்கம் மாணவ செல்வங்களே. ஒரு உடல் அல்லது ஒரு பொருளின் இயக்கம் இயக்கம் எனப்படும். ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல நேரம் எடுக்கும். ஐசக் நியூட்டன் உடல்களின் இயக்கத்தை விவரிக்க 3 விதிகளை வழங்கியுள்ளார். இந்த விதிகள் நியூட்டனின் இயக்க விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நியூட்டனின் இயக்க விதிகள் விசையின் வரையறையை வழங்குகின்றன மற்றும் உடலின் மீதுள்ள விசைக்கும் உடலின் இயக்கத்திற்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்துகின்றன. நான் காவ்யா, 9ஆம் வகுப்பு இயற்பியலின் இந்த இயக்க விதி அத்தியாயத்தில் இயக்கத்தின் முதல் விதி என்ற தலைப்பை உங்களுக்கு விளக்குகிறேன். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்: விசை, சமச்சீர் விசைகள், சமநிலையற்ற விசைகள், இயக்கத்தின் முதல் விதி, நிலைமம். முக்கிய வார்த்தைகள்: விசை, சமச்சீர் விசைகள், சமநிலையற்ற விசைகள், இயக்கத்தின் முதல் விதி, நிலைமம். இந்த கருத்து வரைபடத்தில் இயக்க விதிகள் மற்றும் பயன்பாடுகளை பார்ப்போம். நாம் ஒரு கதவை திறக்க விரும்பினால் கதவு கைப்பிடியை தள்ள வேண்டும். மேலும் கதவை மூடும்போது கதவின் கைப்பிடியை நாம் கையால் இழுக்க வேண்டும். இதன் பொருள் ஒரு உடலை, அதாவது ஒரு பொருளை நகர்த்துவது அது தள்ளப்பட வேண்டும் அல்லது இழுக்கப்பட வேண்டும். உடலில் தள்ளுவது அல்லது இழுப்பது ஒரு விசை எனப்படும். ஒரு விசையை காண முடியாது. நம்மை சுற்றியுள்ள உடல்கள் அல்லது பொருள்கள் மீது அது உருவாகும் விளைவுகளால் மட்டுமே ஒரு விசையை அறிய முடியும். ஒரு விசை பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஒரு விசை ஒரு நிலையான உடலை நகர்த்த முடியும். நகரும் உடலை ஒரு விசையால் தடுத்து நிறுத்த முடியும். ஒரு விசையானது நகரும் உடலின் வேகத்தை மாற்றும். ஒரு விசை நகரும் உடலின் திசையை மாற்றும். ஒரு விசை உடலின் வடிவத்தை மற்றும் அளவை மாற்றும். இழுபறி விளையாட்டு இரண்டு குழுக்கள் இந்த விளையாட்டை விளையாடும் போது ஒரு குழு மற்ற குழுவை தன்னை நோக்கி இழுக்க முயற்சிக்கிறது. யாரும் நகரவில்லை என்றால் இரு குழுக்களும் வெவ்வேறு திசைகளில் ஒரே விசையுடன் இழுக்கின்றன. இது ஒரு சமநிலை விசை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டு சமமான விசைகள் வெவ்வேறு திசைகளில் ஒரு உடலியல் செயல்பாட்டால் அந்த விசைகள் சமநிலை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சீரான விசைகளின் செயல்பாட்டின் கீழ் உள்ள ஒரு உடல் அதன் ஓய்வு அல்லது சீரான இயக்கத்தின் நிலையை மாற்றாது.
மற்றும் எந்த விசையும் அதன் மீது செயல்படாதது போல் தோன்றுகிறது. இரண்டு சமமற்ற விசைகள் வெவ்வேறு திசைகளில் ஒரு உடலியல் செயல்பாட்டால் இந்த விசைகள் சமநிலையற்ற விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சமநிலையற்ற விசைகள் ஒரு உடலில் செயல்படும்போது அவை தன் இயக்கத்தில் மாற்றத்தை உருவாக்குகின்றன. ஒன்று, உடல் அதன் வேகத்தை அதிகரிக்கும் அல்லது அதன் வேகத்தை குறைக்கும் அல்லது ஒரு நிலையான உடலை அசைக்க செய்யும். சமநிலையற்ற விசைகள் ஒரு நிலையான உடலை நகர்த்தலாம் அல்லது அவை நகரும் உடலை நிறுத்தலாம். நம்மை சுற்றியுள்ள சில உடல்கள் அல்லது பொருள்கள் ஓய்வில் உள்ளன, அதாவது அவை நிலையானவை, மற்றவை இயக்கத்தில் உள்ளன. நியூட்டனின் முதல் விதியானது ஓய்வு நிலையில் அல்லது நேர்கோட்டில் சீரான இயக்கத்தில் இருக்கும் உடல்களின் விசைக்கும் நடத்தைக்கும் இடையே ஒரு தொடர்பை நிறுவுகிறது. நியூட்டனின் முதல் இயக்க விதியின்படி ஓய்வில் இருக்கும் ஒரு உடல் ஓய்வில் இருக்கும் மற்றும் ஒரு வெளிப்புற விசை அதன் ஓய்வு நிலை அல்லது சீரான இயக்கத்தை மாறாத வரை இயக்கத்தில் உள்ள உடல் சீரான வேகத்தில் ஒரு நேர்கோட்டில் இயக்கத்தில் தொடரும். வெளிப்புற விசை என்பது உடலுக்கு வெளியே இருந்து உடலில் செயல்படும் ஒரு விசை. ஒரு பேருந்து நின்று கொண்டு திடீரென பேருந்து ஓட்டுநர் என்ஜினை இயக்கினால் ஒரு பயணி சற்று பின்னோக்கி செல்வார். குறிப்பிட்ட வேகத்தில் கார் செல்லும்போது திடீரென டிரைவர் காரின் மீது பிரேக் போட்டால் அந்த நபர் சற்று முன்னோக்கி நகர்வார். அவை ஏன் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி நகர்கின்றன? அவை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி நகர்கின்றன ஏனெனில் ஒவ்வொரு பொருளும் அல்லது உடலும் ஓய்வில் இருப்பது, அதாவது நிலையானது, அல்லது நகர்ந்தால் ஒரு நேர்கோட்டில் தொடர்ந்து நகர்வது. இந்த போக்கு நிலைமம் எனப்படும். நிலைமம் என்பது அதன் ஓய்வு நிலை அல்லது சீரான இயக்கத்தில் ஏற்படும் மாற்றத்தை எதிர்க்கும் உடலின் சொத்து ஆகும். ஒரு உடலின் நிலைமம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த ஓய்வு நிலையில் அல்லது சீரான இயக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவையான விசை அதிகமாக இருக்கும். தொங்கும் கம்பளத்தை குச்சியால் அடித்தால் அதிலிருந்து தூசி துகள்கள் வெளியேறத் தொடங்கும். ஏனென்றால் குச்சியின் விசையானது கம்பளத்தை சற்று முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்த்த செல்கிறது. ஆனால் தூசி துகள்கள் அவற்றின் செயலற்ற தன்மை காரணமாக ஓய்வில் அல்லது நிலையாக இருக்கும். எனவே கம்பளத்திலிருந்து பிரிந்துவிடும். ஒரு மரத்தை அசைக்கும் போது அதன் பழங்களும் இலைகளும் கீழே விழுகின்றன. ஏனென்றால் மரம் அசைக்கப்படும் போது அது சற்று முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி நகர்கிறது. ஆனால் அதன் பழங்கள் மற்றும் இலைகள் அவற்றின் செயலற்ற தன்மை காரணமாக ஓய்வில் அல்லது நிலையானதாக இருக்கும், எனவே விழும்.
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உடலில் தள்ளுவது அல்லது இழுப்பது விசை எனப்படும். இரண்டு சமமான விசைகள் வெவ்வேறு திசைகளில் ஒரு உடலியல் செயல்பாட்டால் அந்த விசைகள் சமநிலை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இரண்டு சமமற்ற விசைகள் வெவ்வேறு திசைகளில் ஒரு உடலில் செய்யப்பட்டால் அந்த விசைகள் சமநிலையற்ற விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நியூட்டனின் முதல் இயக்க விதியின்படி ஓய்வில் இருக்கும் ஒரு உடல் ஓய்வில் இருக்கும். மேலும் ஒரு வெளிப்புற விசையானது அதன் ஓய்வு நிலை அல்லது சீரான இயக்கத்தை மாறாத வரையில் இயக்கத்தில் உள்ள உடல் சீரான வேகத்துடன் நேர்கோட்டில் இயக்கத்தில் தொடரும். நிலைமம் என்பது அதன் ஓய்வு நிலை அல்லது சீரான இயக்கத்தில் ஏற்படும் மாற்றத்தை எதிர்க்கும் உடலின் சொத்து ஆகும்.